கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நிறுவனத்தில் நீங்கள் எல்லாரும் ஒரு நிறுவனத்தில் ஒரு வீடியோ கேமராமேனாக வேலை செய்கிறீங்க. உங்கள் வீட்டுக்கு ராத்திரி 12 மணிக்கு வந்து நீ 2 வருஷம் முன்னாடி ஹெல்மெட் போனேன்னு பைக்கை தூக்கிட்டு போனால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்படி அஞ்சுவார்கள்? ஸோ ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி அப்பட்டமான துஷ்பிரயோகத்தை செய்து கொண்டிருக்கிறார். இதை இந்த தமிழக அரசின் பொம்மை முதல்வர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். தமிழக மக்களுக்கு வணக்கம். ஸ்டாலின், உங்களுக்கு வெக்கம், பானம், சூடு, சோரணை இது எதுவுமே இருக்காதா? ஒரு முதலமைச்சர் மாதிரியா நடந்துக்கிறீங்க? உங்களுடைய வீரத்தெல்லாம் யார்கிட்ட காட்டுவீங்க? ஒரு கேமராமேன் கிட்ட காமிப்பீங்களா? ஒரு யூடியூப் சேனலோடைய கேமராமேன் கிட்டேயும் ஒரு யூடியூப் சேனலில் வேலை செய்யக்கூடிய எடிட்டிங் காமிப்பீங்களா? அசிங்கமாக இல்லை? இதில் பெரிய தளபதின்னு வேற பேர், கழுதைக்கு பேரா முத்துமாலை. அது மாதிரி தான் உலக மாதிரி அரசியல் புல்தடிக்கு பயில்வானுக்கெல்லாம் தளபதின்னு வேற பேர். சவுக்கு சங்கர் என்கிற ஒரு தனிநபர் மேலே எத்தனை தாக்குதல்கள் நடத்துவீங்க? வீட்டில் போய் அந்த மலத்தை கொட்டுறீங்க, அதை லைவ்ல எடுத்து வேற போடுறாங்க. இதை லைவ்ல எடுத்து போடுறவங்கள கைது செய்யறதுக்கு துப்பு இல்லை. இந்த மாதிரி அழிச்சாட்டியம் பண்ணுறீங்களே, அநியாயம் பண்ணுறீங்களே அப்படின்றது எல்லாரும் வந்து கேட்டதுக்கு அப்புறம், அதாவது கட்சி மாச்சரியம் கடந்து எல்லோருமே கண்டித்து இதை கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் ஒப்புக்கு அவங்களை கைது பண்ணுறீங்க. அதுவும் என்ன, மதியம் கைது பண்ணுவீங்களா, மாலையே அவங்க வந்து பிணையில் வெளில வந்துடுவாங்களா? ஏன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எதுவுமே அப்ஜெக்ஷனை தெரிவிக்க மாட்டார். என்ன கேவலம்! இங்கே அரக்கோணத்தில் ஒரு திமுக அனுதாபி கூட கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி கேஸில் மாற்றமெல்லாம் அனுதாபி என்று நியாயப்படுத்துவார் இந்த முதலமைச்சர், இந்த வெட்கங்கட்ட முதலமைச்சர் சட்டமன்றத்தில். அதனால சொல்கிறேன், அவன் அனுதாபி கிடையாது, பொறுப்பில் இருக்கக்கூடியவன். அவன் வந்து ஒரு பெண்ணை வந்து மிக மோசமாக நடத்தியதோடு அல்லாமல் பாலியல் ரீதியாக துன்புறுத்தலை கொடுத்திருக்கிறான். அவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதை வெளிப்படையாக எந்த பெண்ணுமே வெளிப்படையாக அதை வந்து சொல்ல மாட்டாங்க. அந்த பெண் வெளிப்படையாக வந்து சொல்கிறாங்க. அது சொன்னதுக்கு அப்புறமோ அப்ஜெக்ஷனே கொடுக்காம சொல்லாம அவனை எப்படி வெளியே எடுக்கலாம் பிணையில் அப்படின்னா, அவனுக்கு முன்ஜாமீன் வாங்கி தரீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? இப்படியெல்லாம் செய்துவிட்டு இதையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சிலர், நீங்கள் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், எனக்கும் சங்கருக்குமே 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் ஒரு தனிநபராக இவ்வளோ விஷயங்களை ஒரு மனுஷன் கொண்டு வரானே வெளியில், அதை எதிர்கொள்வோம். எப்படி கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்வோம் என்று துப்பு இல்லை, திராணி இல்லை, வக்கில்லை. மாறாக அவனுடைய கேமராமேன், அவனுடைய எடிட்டர், இவங்களையெல்லாம் போய் தாக்குறையே, இதை விட கேவலம் ஏதாவது இருக்க முடியுமா? இதான் உன் டக்கா? நான் என்னுடைய விவகாரத்திலே நான் கேட்டேன், ஏன் நீதான் சர்வ வல்லமை பொருந்தி வந்து அமர்ந்திருக்கிறிய ஆட்சியில், வந்த உடனே 1 மாதத்தில் என் வீட்டுக்கு திமுக ரவுடிகள், பொறுக்கிகள், காலிகள் இவர்களோட சேர்ந்து காவல்துறையினர் என்ற பேரில் நீ அனுப்பினியே. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, 1:30 மணிக்கு நைட்டு வந்து கதவை தட்டுறாங்க. ஏன் உன்னால் சம்மன் கொடுத்து காலையில் அனுப்ப முடியாதா? நட்ட நடுராத்திரியில் தான் நீங்கள் முழிச்சிப்பீங்களா, வேலை செய்வீங்களா? அப்போவே வந்து வெளியில் வந்து அடுத்த நொடி இந்த பதிவை மேற்கொண்டேன். என்னென்னு, அந்த ஜெயில் கம்பி வழியாக வெளியே வரக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய என்ன நீ குண்டர் சட்டத்தில் போடுறே. உன்ன மாதிரி ஒரு பானங்கட்ட அரசாங்கம் இருக்க முடியுமா? உன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட அரசாங்கம் இருக்க முடியுமா? உன்ன மாதிரி ஒரு கோமாளி கூட்டம் இருக்க முடியுமா? இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு கேள்வியை கேட்டு விட்டார், வழக்காடு மன்றத்துக்கு சென்று விட்டார். நீதிமன்றத்துக்கு போகிறது ஒரு குத்தமா? நீ என்ன கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவரா? நீ விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா? உன்னை யாரும் கேள்வியை கேட்கக்கூடாதா? அப்படி கேள்வி கேட்டால் வீட்டில் வந்து பீயை கொட்டுவ. அதையும் மீறி நாங்கள் வழக்காடு மன்றத்துக்கு போனோம்னாக்க அங்கே இருக்கக்கூடிய கேமராமேன், அங்கே இருக்கக்கூடிய எடிட்டர், இவங்களெல்லாம் தொந்தரவு பண்ணுவியா? இதில் கேவலம் என்ன தெரியுமா, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாப்புல சங்கர், உண்மையிலேயே இதை விவாத பொருளாக எடுத்திருக்க வேண்டும். எவ்வளோதான் ஏன் டார்ச்சர் கொடுப்பீங்க ஒரு மனுஷனுக்கு? அசிங்கமா இல்லை உங்களுக்கு? எத்தனை வாட்டி கேட்குறேன் பாருங்க இந்த வீடியோவில், அசிங்கமா இல்லையா, வெக்கமா இல்லையா, உனக்கு ரோஷம் இல்லையா, உனக்கு மானம் இல்லையான்னு. அது இருக்காது, திமுக காரனுக்கு இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கின்ற மக்கள் இன்னும் எவ்வளவு காலம்தான் சகித்து கொண்டிருக்க போகிறார்கள் இந்த அராஜகத்தை, இந்த அட்டூழியத்தை? அவன் வீட்டுக்கு அனுப்பி அவனை டார்ச்சர் பண்ணி அவன் என்ன ஒரு 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்வானா? ஒரு 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பானா? அவனை பயமுறுத்தி அவன் வராமல் இருந்துட்டான்னா அப்படியே சீப்பை ஒழித்து வைத்து விட்டால் அப்படியே திருமணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு எண்ணமா?
ஒரே ஒரு மொபைல் ஃபோனை வைத்து இந்த சங்கர் என்கிற நபர் அவருடைய குரலை சொல்லிக்கொண்டே இருப்பார், பேசிக்கொண்டே இருப்பார். நீ என்ன கழட்ட முடியும்? என்ன பண்ண முடியும்? இன்னும் இன்னும் அதாவது உன் கிரைம் ரேட் கூடிக்கொண்டே போகிறது அப்படின்ற மாதிரி நீ மேலே மேலே தவறு மேல் தவறு இழைத்து கொண்டிருக்கிறாய். இந்த காவல்துறையை சங்கர் சொல்வார், காவல்துறை அத்துமீறுகிறது, காவல்துறை எல்லை மீறுகிறது. காவல்துறை என்ன விரும்பியா செய்கிறது? எல்லாம் காவல்துறைக்கு இவர்கள் ஆணையிடுகிறார்கள், இதையெல்லாம் செய். செல்ல பிறந்தை கோபம் வந்தால் ஆணையிடுவார். சேகர் பாபுக்கு கோபம் வந்தால் அந்த பேட்டை ரவுடி சேகர் பாபு ஆணையிடுவான். அதன் அடிப்படையில் இவங்க செயல்பட்டு ஆகணும், வேற வழி கிடையாது. இவங்களுக்கு யார் வீட்டுக்குள்ள வேண்டுமானாலும் வரலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் நுழையலாம், என்ன அத்துமீறலை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்ற நிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு நிற்கிறது. யார் வீட்டுக்கு வேணாலும் வரலாம். இதில் மெசேஜ் என்ன தெரியுமா? இப்போ சங்கர் கதறார் இல்லையா, இந்த சங்கர் கதறக்கூடிய இந்த வீடியோ வைரல் ஆகுது இல்லையா, இதை திமுக வரவேற்கும். ஏன் வரவேற்கும் தெரியுமா? மற்றவனுக்கு போகணும். ஏய், வேற யாராவது ஏதாவது பேசிட்டீங்கன்னா இதே நிலை தான். புகார் கொடுப்பவருடைய தகவல்களை ஐடி விங்குக்கு கொண்டு போய் கொடுப்பது, காவல்துறையை வைத்துக்கொண்டு புகார் கொடுத்தவரை அசிங்கப்படுத்துவது, அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் விவகாரத்திலிருந்து ஆரம்பித்து இன்னி வரைக்கும் அதுதான நிலைப்பாடு. இப்படி அசிங்கத்தின் மீது மேல அசிங்கத்தை நீங்க பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா மொத்த அதிகாரமும் உங்கள் கையில் இருக்கிறது. இந்த அழகில் நீங்க மத்திய அரசாங்கத்தை பார்த்து அவர்கள் அதிகாரத்தை மீறுகிறார்கள், அமலாக்கத்துறை அதிகாரத்தை மீறுகிறது. உன் காவல்துறை என்ன பண்ணுது? உன் காவல்துறையை வச்சு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் வீரமெல்லாம் ஒரு கேமராமேன்ட்டு தான் காமிப்பியா? ஏன் உன் வீரத்தை கொண்டு போய் மோடிட்ட காமிய பார்க்கலாம். அங்க தூக்கி நீ ஓடுற வெள்ளக்கூடைய. இந்த மாதிரியான அத்துமீறல்களை மீடியாக்கள் கேள்வி கேட்கணும். பத்திரிகையாளர் சங்கம்னு வச்சிருக்கீங்களே, எதுக்கு வச்சிருக்கீங்க? கேன்டீன் வச்சு தொழில் பண்றதுக்கு வச்சிருக்கீங்களா? இதை கேள்வி கேட்க மாட்டீங்களா? இது அத்துமீறல் இல்லையா? இதை கூட விவாத பொருள் ஆக்காத ஒரு மீடியாவா? ஏன்னா முதலமைச்சரை அழைத்து லஞ்சம் கொடுத்திருக்கிறார். யாருக்கு? பத்திரிகையாளர்களுக்கு. என்னன்னு? எனக்கு சாதகமா நீங்க பேசி ஆகணும். எனக்கு சாதகமா பேசுவதற்கு உங்களுக்கு நான் சன்மானங்களை கொடுக்கிறேன். இப்படி பகிரங்கமாக லஞ்சம் கொடுத்த ஒரு முதலமைச்சரை காட்ட முடியுமா? இங்கே அந்த கூத்து நடந்திருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பத்திரிகையாளர்களுக்கும் அந்த எம்டி இருக்காரு பாருங்க, அந்த ஊடகத்துடைய எம்டியோடைய நேரடி தொடர்பில் இருப்பதற்கு ஒரு ஆபீசரா. எதுக்கு? அந்த எம்டியை கண்காணிப்பதற்காகவா? அவருக்கு தேவையானதையெல்லாம் இவர்கள் செய்து கொடுப்பார். அரசாங்க ஊழியர்கள் இதற்காக இருக்கிறார்கள். இதுதான் இருக்காங்களா? இத்தனையும் இந்த அதாவது இந்த அட்டூழியங்கள் எல்லாம் காவல்துறை மீது பழி போட்டு தப்பிக்க முடியாது. சங்கருக்கே நான் சொல்றேன், இது நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க திரும்ப திரும்ப காவல்துறை மீது தான் தவறு, ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாது, உதவாநிதிக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்கன்னா நீங்கள் அவர்களை தப்ப வைக்கிறீர்கள். இதற்கு முழு பொறுப்பு திமுக, இதற்கு முழு பொறுப்பு ஸ்டாலின், இதற்கு முழு பொறுப்பு உதவாநிதி, இதற்கு முழு பொறுப்பு அந்த பேட்டை ரவுடி சேகர் பாபு. அப்ப இவர்களை எல்லாம் கேள்வி கேட்க வேண்டும். இதுக்கு மேல ஒரு அத்துமீறல் இருக்க முடியுமா? மாத்தி கொண்டு போய் ஜெயிலில் வைப்பீங்க, டார்ச்சர் பண்ணுவீங்க. அதுக்கு மேல அவர்களுடைய ஊழியர்கள் எல்லாம் துன்புறுத்துவீங்க. அவங்க வீடு, அவங்க ஒரு பொண்ணை நிச்சயதார்த்தம் செய்திருந்தால் அந்த பொண்ணு வீடு, இவ்வளவும் பண்ணுவீங்க. உங்களை யாரும் இந்த கேள்வி கேட்கக்கூடாது. ஒருத்தர் ரோட்ல நின்று கதறணும், இத்தனையும் பண்றீங்களே படுபாவிகளா, இத்தனையும் பண்றீங்களே படுபாவிகளான்னு கத்தனை யாரும் கண்டுக்க மாட்டீங்க. எந்த மீடியாவும் இதை பத்தி பேசாது, எந்த பத்திரிகையாளரும் இதற்கு கண்டன குரல் எழுப்ப மாட்டார்கள். இது ஏதோ சொமாலியாவிலையோ வடகொரியாவிலையோ நடக்கல, தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் நாம் துணிந்து கேட்கிறோம். ஏன் தெரியுமா? நம்மை பொறுத்தவரைக்கும் சங்கர் சொல்றதெல்லாம் சரி, சங்கர் உண்மையை மட்டுமே பேசுவார் அப்படின்னு நியாயப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. சங்கர் பேசுவதில் உடன்பாடு இல்லை என்றால் உடன்பாடு இல்லை என்பதனை துணிந்து சொல்லக்கூடிய நபர்கள், குறைந்த அளவிலான நபர்கள். நானும் ஒருத்தன். நான் சொல்றது திமுக சாக்கடை கும்பலை தவிர்த்து. ஏன்னா இதே திமுக சாக்கடை கும்பல் தான் இதே சங்கரை தூக்கி கொண்டாடினார்கள். முரசொலியில் கொண்டு அவருடைய பெயரை போட்டு அப்படியே சங்கரே கேட்கிறார் அப்படின்லாம் பேசியதும் இதே குப்பை கும்பல் தான். அதனால நான் அந்த லாவணி கச்சேரிக்குள்ள போக விரும்பல. ஆனால்
தனிநபர்களை இப்படி நீங்கள் மிரட்டுவீர்கள் என்றால், அதுவும் அப்பாவிகள், அவன் என்னையா பண்ணுவான்? இப்போ இந்த கேமரா இருக்கு, நான் பேசுறேன், இதை ரெக்கார்ட் பண்ணுறது தான் என் ஊழியரோட வேலை. இதுக்காக அவனை தூக்கி உள்ள வைப்பியா? அவனை தூக்கி மிரட்டுவியா? அதுவும் என்ன மாதிரி கேஸ் போட்டிருக்கீங்க? 2023 ஹெல்மெட் கேஸ். ஹெல்மெட் போடாமல் வந்ததுக்கு 2025 2 ஆண்டுகளுக்கு பிறகு வீட்டுக்கு வந்து 11 மணிக்கும் 12 மணிக்கும் நீங்கள் கவுதட்டுவீங்க இல்லையா? அவங்க வீட்டில் அப்பா அம்மா இருக்கலாம், அவங்க வயசானவங்களா இருக்கலாம், அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலை கிடையாது. உங்களுடைய அரசியல் தேவை, உங்களுடைய சுயநலம், அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வீர்கள். இந்த கேவலத்தையும் இந்த நாடு பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இந்த நாட்டின் மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அப்படிதானே? இப்பவும் சொல்றேன், இதற்கு மேலும் இந்த மக்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் 1996 சூப்பர் ஸ்டார் சொன்னார் பாருங்க, தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு. அது அப்படியே பொருந்தும் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.